Welcome my dear students. So today our topic asexual reproduction la artificial method. So already before class பார்த்தீங்கன்னா நம்ம asexual reproduction la natural methods வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம அதே asexual reproduction la artificial method பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் வந்து அக்ரிகல்ச்சர்லையும் ஹார்டிகல்ச்சர்லையும் பிளான்ட்ஸை உருவாக்குறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட டெஃபினேஷன் பாருங்கள். மெனி நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் டு ப்ராப்பகேட் பிளான்ட்ஸ் ஃப்ரம் தேயர் பார்ட்ஸ். ஸோ பிளான்ட்டோடைய பார்ட்ஸ் இங்கேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிளான்ட்டோடைய ஒரு பார்ட்டில் இருந்து தான் வந்து பிளான்ட்டை ப்ராப்பகேட் பண்ணுறாங்க. அது ஸ்டெம்மாக இருக்கலாம், ரூட்டாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் இருந்து நிறையா பிளான்ட்ஸை ப்ராப்பகேட் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸில். ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் டிவைட் இன்ட்டு 2. ஸோ மெயினாக ஒரு 2 டைப்பாக இதை பிரிக்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தட் அண்ட் நம்பர் 2 மாடர்ன் மெத்தட். கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் டேக்ஸ் லாங் டைம் டு ப்ராபகேட் பிளான்ட்ஸ். ப்ராபகேட் அப்படின்னா என்னென்னா பிளான்ட்ஸை உருவாக்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஒவ்வொரு பிளான்ட். அதாவது நேச்சுரல் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெம்மை கட் பண்ணி அதை போட்டு அது வளர்கிறதுக்கு ஒரு 4 to 6 month ஆகுது. நமக்கு அந்த ரூட் வரத்துக்கு டைம் ஆகும். அதுதான் கன்வென்ஷனல் மெத்தட். அதே மாடர்ன் மெத்தட் பாருங்கள், இட் டேக் ஷார்ட் டைம். அதாவது ஒரு 2 or 3 வீக்ஸுக்குள்ளாரியே நமக்கு ஈஸியாக வந்து ரூட்டு ஃபார்ம் ஆகிடும், லீஃப்லாம் வந்துடும். ஸோ அதனால் இதை மாடர்ன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வேர்ல்டு ஃபாஸ்ட் ஆகிட்டே போயிட்டுருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், மாடர்ன் மெத்தடை தான் ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம வச்சோமா நாளைக்கு நமக்கு செடி முளைச்சிடணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறதுனால மேக்ஸிமம் மாடர்ன் மெத்தட்ஸ் தான் வந்து இப்போது அக்ரிகல்ச்சர்லேயும் ஹார்டிகல்ச்சர்லேயும் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்னால் என்ன, அதில் வந்து சப்டிவிஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் நம்ம மாடர்ன் மெத்தட்ஸை பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடியே நம்ம பார்த்துட்டோம். கண்டெய்னிங் 3 டைப்ஸ். இதில் ஒரு 3 வகைகளை வந்து பயன்படுத்தி பிளான்ட்டை ப்ராப்பகேட் பண்ணுறாங்க. ஸோ அது நம்பர் 1 கட்டிங் அண்ட் நம்பர் 2 லேயரிங், நம்பர் 3 கிராஃப்டிங். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கட்டிங். கட்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, production of new plant by cutting the plant pot, root, stem or leaf from parental plant. அதாவது ஒரு புது பிளான்ட்டை ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ எடுத்து அதை கட் பண்ணி அதில் இருந்து உருவாக்குறது தான் வந்து கட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் the cut part placed in a suitable medium for growth. ஸோ என்ன பண்ணுறோம், கட் பண்ண அந்த லீஃபோ ரூட்டோ இல்லை ஸ்டெம்மோ ஒரு நல்ல க்ரோ ஆகிற ஒரு மீடியத்தில் வச்சு நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ இட் ப்ரொடியூஸ் ரூட் க்ரோ நியூ பிளான்ட். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா புதுசாக வேரை விடுது, அந்த வேறு ஒரு புது பிளான்ட்டாக உருவாகுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ரூட் கட்டிங்க்கு மல்லஸ், ஸ்டெம் கட்டிங் தண்டை உடச்சி நம்ம புதுசாக பிளான்ட் எடுத்தோன்னா ஹைபிஸ்கஸ், லீஃப் பார்த்திங்கன்னா ப்ரையோஃபில்லம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரூட்டுக்கு ஸ்டெம்முக்கு லீஃபுக்குமான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு வைட்லி இந்த கட்டிங் மெத்தட் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லாருமே வந்து நேச்சுரலாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது கிராஃப்டிங், ரெண்டாவது டைப்பு கிராஃப்டிங். ஸோ இதில் பாருங்கள், டு ஜாயினிங் 2 different mother plants grows together is called grafting. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 விதமான பிளான்ட் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து அந்த 2 பிளான்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரே பிளான்ட்டாக வளர்க்குறாங்க. இங்கே பாருங்கள், ஹியர் த 2 plants, one of the mother plant on soil is called stalk and another one mother plant used one small part to attach that stalk. This is called scion. ஸோ இங்கே பாருங்கள், அந்த 2 விதமான பிளான்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு பிளான்ட் வந்து கண்டிப்பாக வந்து மண்ணில் நல்லா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஓகேங்களா? அதை ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பிளான்ட் என்னன்னா, அந்த பிளான்ட்டை வேறு ஒரு செடியிலேருந்து ஒரு பிட்டை மட்டும் உடச்சிட்டு வந்து இந்த மண்ணில் ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்கிற செடியில் இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து சியோன்.
ஸோ ஸ்டாக்குக்கும் சியோனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் புரிஞ்சிருச்சா? ஸோ இது இப்படி இந்த ரெண்டையும் கிராஃப்டிங் பண்ணுறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது, அது வந்து மண்ணில் நல்லா வளர்ந்துருக்கு. அந்த மேங்கோ ட்ரீயோட ஸ்டெம்மில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கட்டிங் போட்டுடுறோம். ஒரு இடத்துல வந்து சின்னதாக கட் பண்ணி ஒரு போரை வந்து ஒரு துளையை உருவாக்கிடுறோம். ஸோ ஒரு சப்போட்டா மரம் இருக்குது, அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இப்போ இந்த மாங்காய் மரத்தில் நீங்கள் போட்ட ஓப்பனிங்கில் அதை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மேங்கோ ட்ரீயில் வந்து அந்த ஒரு கிளை மட்டும் அந்த சப்போட்டா மரமாக நமக்கு வளரும். ஸோ அப்போது அந்த மாங்காய் மரம் வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்போட்டா மரத்தை வந்து அந்த பிரான்ச்சை வந்து நம்ம சியோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கிராஃப்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம கிராஃப்டிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.